ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எம்ஐ செட்டோட ஒரு சூப்பரான ஸ்பீக்கர் என்கிட்ட இருக்குது. பார்க்குறதுக்கு செம்ம யூனிக்கான ஒரு டிசைனில் பக்காவான ஒரு ப்ரீமியம் லுக்கில் தரக்கூடிய ஒரு எம்ஐ செட்டோட ஸ்பீக்கர் தான். நான் ஏற்கனவே நிறைய எம்ஐ செட்டோட ஸ்பீக்கர்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அது போல் அதோட லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ இது ஒரு ப்ரைம் சீரிஸ் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸில் வந்து நமக்கு 3 கலர் போட்டிருக்காங்க. அதுக்கு எதுக்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு கலர் என்கிட்ட வந்து இருக்குது. சொல்கிறேன் இருங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து எனக்கு ஒரு USB to C டைப் சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு யூசர் மேனுவல் எதுவுமே கிடையாது, ஒரு கவர் இருக்குது, அவ்வளோதான். ஸோ பாக்ஸில் வந்து 3 கலர் கொடுத்துருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அது என்னென்ன கலர்னு பாருங்கள். ஸோ பிளாக் ஒன்று, அண்ட் தென் பிஜி ஒன்று, பேபி பிங்க் ஒன்று. ஸோ இந்த 3 கலரும் இல்லாமல் நமக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாண்டில் ஃபேஸ் கலர் மாரி சொல்லலாம். ஸோ அந்தமாரி ஒரு கலர் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இதுவே வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ பக்காவாக வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கு கண்டிப்பாக தருது. ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு பக்காவான ப்ராடக்டாக இருக்குது. அண்ட் தென் இதில் என்னென்ன பிசிக்கல் ஓவர் இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஸ்பீக்கர் பில்லுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ இதில் ஒரு கோல்டன் கலர் மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் 3 பட்டன்ஸ் இருக்குது. அதில் வந்து நெக்ஸ்ட் சாங் போகிறது, அப்புறம் பாஸ் ப்ளே, பவர் ஆன், இது எல்லாமே வந்து நடுவில் வந்துடுது. அண்ட் தென் மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, ரெட்டோ ஸ்டைல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்மளால் இந்த வால்யூமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது, ஓகேவா. ஸோ இதை வந்து வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக இங்கே ஒரு 10 to 0 to 100 வால்யூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆடியோ பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இதோட போர்ட்ஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா USB போர்ட், அப்புறம் வந்து இங்கே ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அண்ட் தென் டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர். ஸோ டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுக்குறதுனால நம்ம நார்மலாக ஃபோன் சார்ஜர்லேயே வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து DC 5 watts யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபோனோட சார்ஜருமே வந்து யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் எந்த ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் தென் இதை கிராப் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாட்டாங்க, பட் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ராடக்டாக வந்து தெரியுது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட அவுட் இருக்கும். ஸோ இதில் வந்து பேஸோட இது வந்து வெளியே வரதுக்கு இது வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் FM வருமானு கேட்டிங்கன்னா நான் இன்னும் வந்து செக் பண்ணி பார்க்கல. ஸோ அதான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஆன் பண்ணுறதுக்கு நடுவில் இருக்கிற பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணோடனே வந்து இப்போ ப்ளூடூத் மோடு வந்து காட்டிடுச்சு. ஸோ இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எந்த ஒரு மோடுமே கிடையாது. ஸோ ஒன்லி ப்ளூடூத் மோடு தான் பேரிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆன் பண்ணி நான் மோடு நிறைய வாட்டி செக் பண்ணிட்டேன். ஸோ பவர் ஆஃப் ஆகிறப்போ இந்த மாதிரி பயமுறுத்தி ஆஃப் ஆகும். ஸோ இது ஒரு இது இருக்குது. ஓகே, நம்ம வந்து இதை வந்து ப்ளூடூத்தில் வந்து பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஃபோனில் வந்து நான் வந்து ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆன் பண்ணால் M209 அப்படின்ட்டு வந்து காட்டுது. கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பேரிங் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அடுத்த டைம் நம்ம பண்ணுறப்ப ஈஸியாக வந்து பேர் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இது போல் வந்து ஒரு சவுண்டு வந்து நமக்கு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், சவுண்டை ஃபுல்லாக வந்து ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா எவ்வளோ சவுண்ட் இருக்கோ தெரியல. ஸோ அதை செக் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பாட்டு போடுவோம் யூடியூப்லேருந்து. ஸோ இப்போ வந்து நான் லோ வால்யூமில் வைக்கிறப்ப நம்ம ஓரளவுக்கு ஆடியோஸ் வந்து பக்காவாக இருக்குது கேட்குறதுக்குன்னு. அதே ஃபுல் சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க கொஞ்சம் வந்து இறைச்சலாக அந்த மாதிரி இருந்துச்சு சவுண்டை பொறுத்த வரைக்கும். பட் வந்து லுக் வைஸ்லாம் பார்க்க ப்ரீமியமாக இருக்குது, பக்காவாக இருக்குது, சொல்ல வேணாம். ஸோ அதில் எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஃபுல் சவுண்ட் வைக்கிறப்ப மட்டும் இந்த இஷ்யூ எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஸ்பீக்கரில் ரொம்ப வந்து இறைச்சல் இருக்குது. அதுவும் இந்த பாட்டுக்கு ரொம்பவே வந்து இதாக இருக்குது. ஏன்னா பேஸ் கொஞ்சம் அதிகமான வச்சுருக்கிட்ட அந்த பாட்டு தான் அந்த பாட்டு. ஸோ இதை மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலான்னா ஒரு நல்ல ஸ்பீக்கராக வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஃபுல் ஆடியோ வந்து மைக்கு கிட்ட வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு குறைய இல்லை, நல்ல ஒரு பேஸ்லாம் நல்லா வந்து கேப்சர் பண்ணுது. பட் என்னென்னா சவுண்டில் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ இறையுது ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும், மற்றபடி எதுவுமே இல்லை. இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீக்கர் குவாலிட்டி மட்டும் பக்காவாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சரியான ப்ராடக்டாக இருந்திருக்கும். ஸோ அதில் மட்டும்தான் வந்து இங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும் நெக்ஸ்ட் டைம் மாற்றினாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் தென் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பக்காவான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது கிஃப்ட் பண்ணுறதுக்கு இல்லை யாருன்னா ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ நல்ல ஒரு லுக் வைஸ் பக்காவாக இருக்கும். ஸோ ஒரு கேஷுவலான கிஃப்ட்டாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிஃப்டிங் ப்ராடக்டாக. அண்ட் தென் இதில் டேபிளில் வைக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் அது.
ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட தேடல போகலாம். அது வரைக்கும் டாடா பாய்.